ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புண்ணிய தலங்களுள் ஒன்றான ராமேஸ்வரத்திலையும் ராமேஸ்வரத்தை சுற்றிலும் 100க்கும் மேற்பட்ட தீர்த்தங்கள் இருக்கு. இதுல முக்கியமான ஒரு தீர்த்தம் தான் வில்லுண்டி தீர்த்தம். இந்த தீர்த்தம் எங்க இருக்கு, இந்த தீர்த்தத்துக்கு எப்படி போகலாம், இந்த தீர்த்தத்தோட சிறப்புகள் என்ன, இது எல்லாத்தையும் இந்த பதிவுல பார்க்கலாம். வாங்க நாம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த வில்லுண்டி தீர்த்தத்துக்கு எப்படி போகலாம் அதை பற்றி பார்க்கலாம். பாம்பான்ல இருந்து ராமேஸ்வரம் போகிற வழியில் வில்லுண்டி தீர்த்தம் அப்படின்னு ஒரு பஸ் ஸ்டாப்பே இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு கிலோமீட்டர் வந்து நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ப்ரைவேட் ஆட்டோ அப்படி இல்லைன்னா ஷேர் ஆட்டோ பிடிச்சி தான் நம்ம இந்த தீர்த்தத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். இந்த வில்லுண்டி தீர்த்தத்தில் ஒரு கார் பார்க்கிங் இருக்குது, அதுவும் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான், ஃப்ரீ கார் பார்க்கிங் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்த்தத்தில் ஒரு சின்ன இளநீர் கடையும் டீ கடையும் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி ஹோட்டல்ஸ் எதுவுமே இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த தீர்த்தத்தோட ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். ராவணனை வதம் செஞ்சதுக்கு அப்புறமா ராமர் சீதையை மீட்டு திரும்புகிற வழியில் சீதாதேவிக்கு தாகம் ஏற்பட்டு சுற்றிலும் கடல் நீர் இருந்ததால் உப்பு தண்ணீரை தவிர வேற எதுவும் இல்லை. இதனால் ராமர் கங்காதேவியை வேண்டி தன்னோட அம்பை கடலை நோக்கி எய்தாராம். அம்பு ஊன்றிய இடத்துல சின்னதாக ஒரு கிணறு ஏற்பட்டு நீர் வர தொடங்கியது. இந்த நீரை எடுத்து சீதாதேவியோட தாகத்தை தணிச்சார். அது மட்டும் இல்லாமல் இந்த நீர் மக்களுக்கு பயன்படும்படி இங்கேயே இருக்கும்படி கங்காதேவி வேண்டினாராம். இதனால தான் இந்த தீர்த்தத்துக்கு வில்லுண்டி தீர்த்தம்னு பேர். ஒரு சின்ன பிரிட்ஜி மேலே ஏறி தான் இந்த தீர்த்தத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சைடில் பார்த்தாலே அந்த பிரிட்ஜை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பிரிட்ஜு மேலே ஏறி தான் அந்த கிணறுக்கு போகணும். அந்த எண்டில் தான் அந்த கிணறு இருக்குது, அதுதான் அந்த தீர்த்தம். அது போகிற வழியை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஏன்னா கடலுக்கு நடுவில் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அது வேறு லெவலில் இருக்கும். ஆன்மீகம் மட்டும் இல்லை, அதிசயமாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து இந்த எப்படி அந்த தண்ணியை கடல் தண்ணி குடிச்சு பார்த்தா அது ரொம்ப சால்ட்டியாக இருந்தது. சரி, இந்த தீர்த்தம் எப்படி இருக்குது, ஏன்னா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த தீர்த்தம் வந்து உப்பே இல்லாமல் நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம செக் பண்ணி பார்த்தோம். சரி, நம்மளும் அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டோம். அந்த தீர்த்தத்தை குடிக்கும் போது உண்மையாக அவங்க சுத்தமாக சால்ட்டே இல்லை, குடிக்கிற அளவுக்கு தான் இருந்தது, குடிக்கிற தன்மையில் தான் அந்த தண்ணி இருந்தது. அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா சுற்றிலும் கடல் இருந்தது, ஆனால் அந்த ஒரு தீர்த்தத்துலேருந்து வர தண்ணி மட்டும் நல்லா இருந்தது, குடிக்கிறதுக்கே நல்லா இருக்குது. நம்ம கீழே இறங்கி பீச்சில் இறங்கிட்டு அந்த தண்ணி குடிச்சு பார்த்தோம். அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சால்ட்டியாக இருந்தது. ஆனால் அந்த தீர்த்தத்தில் வந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டே இல்லாமல் குடிக்கிற அந்த பக்குவத்தில் தான் இருந்தது. இது ஆன்மீகம்னு ரொம்ப ஆன்மீகத்தை தாண்டி ஒரு அதிசயமாக தான் நாங்கள் பார்த்தோம். கடலுக்கு நடுவே ஒரு கிணறு இருந்துட்டு அந்த கிணத்துலேருந்து எடுக்கிற தண்ணி வந்து சால்ட்டே இல்லாமல் இருக்கிறது உண்மையாக ஒரு ஆச்சரியம்தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அமைதியான ஒரு ரம்மியமான சூழலில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து கடலை பார்க்கும்போது அது ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே இருக்கிற தண்ணியுமே கிறிஸ்டல் கிளியராக சூப்பராக இருக்கும். சீதாதேவியோட தாகத்தை தீர்க்க ராமரால் உருவாக்கப்பட்ட இந்த தீர்த்தத்துக்கு வில்லுண்டி தீர்த்தம்னு பேர். ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த வில்லுண்டி தீர்த்தம் இருக்குது. இந்த தீர்த்தத்துக்கு போயிட்டு அப்படியே நீங்கள் கீழே இந்த பீச்சுக்கு சும்மா ஒரு வாக் பண்ணி போயிட்டு வாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அலைகள் வந்து அவ்வளோ இருக்காது. அலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும்னு நினைக்கிறேன். அலைகள் வந்து பெருசாக இருக்காது, ஒரு சின்னதாக தான் அந்த அலைகளோட சைஸ் வந்து இருக்கும். ஸோ தண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியர் வாட்டர்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப ஒயிட்டாக நல்லா இருக்குது, கீழே இருக்கிற மண்ணில் அப்படியே தெரியுது. ஸோ கிறிஸ்டல் கிளியரில் தான் அந்த வாட்டர் வந்து தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே குளிக்கிறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே பிளான் பண்ணிட்டு வாங்க. இங்கே குளிக்கிறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க பீச்சில். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இடத்துக்கு நீங்கள் போகிறப்போ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க. ஏன்னா அந்த பீச்சு மணல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் ஓடெல்லாம் நிறைய இருந்தது. நான் அதை நிறைய பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நடந்து போங்க. அந்த பீச்சுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா, வாக் பண்ணி போகிறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் செப்பல் போட்டு போங்க. ஏன்னா நாங்கள் செப்பல் போடாமல் தான் போனோம். நாங்கள் பார்த்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டில் ஓடு கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ நீங்கள் போகிறப்ப செப்பல் போட்டே போங்க அந்த பீச்சுக்கு. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒருவேளை இந்த பிளேஸுக்கு நீங்கள் ஆல்ரெடி போகிறீங்கன்னா உங்களை கமெண்ட்டை கீழே ஷேர் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய். பயப்படுறாரு. எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. என்ன பாரு.